ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டேஸ்டான பன்னீர் ரைஸ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் லஞ்ச் பாக்ஸை கூட செஞ்சு கொடுத்து விடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை 2 சைடும் கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரைஸ் செய்யும்போது பன்னீரை இந்த மாதிரி பொரித்து சேர்க்கும்போது இந்த ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த ரைஸில் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு நல்லா. இதை அப்படியே ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே தனியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வெந்துருச்சு. இதை தனியாக அப்படியே ஒரு பிளேட்டுக்கு அந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இது பொரிச்சிருக்கோம்ல, அந்த எண்ணெய் மிச்சம் இருக்குல்ல, அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க பூண்டு ஒரு 8 பல் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும், ஃபுல்லாக நல்லா வதங்க வேண்டாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகம் உப்பு சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருப்போம், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர்லேயுமே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு கம்மியான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். பொரிச்சு வச்சுருக்க பன்னீரை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் உடஞ்சிராமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா சாதத்தில் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரைஸ் செய்கிறது. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்க்கும்போது. சேர்த்ததுக்கப்புறம் இதையுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான பன்னீர் ரைஸ் ரெடி ஆயிரும். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.